IBC தமிழ் செய்திகள். அனைத்து வாகன சேதங்களுக்கும் அதிகப்படியான இழப்பீடு பெற்று தருகிறது உங்கள் ஆப்பி கிளைம். ஏடிஎம் இயந்திரங்கள் மூலம் பணம் மோசடி. மத்திய வங்கி வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. வங்கிகளில் ஏடிஎம் இயந்திரங்கள் மூலம் மோசடி முறையில் பணம் எடுக்கப்படுவதாக மத்திய வங்கிக்கு ஏராளமான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி இந்திரஜித் குமார் சுவாமி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் உடனடியான விசாரணை செய்ய மத்திய வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் இந்த விசாரணை தொடர்பான முழுமையான அறிக்கை நாளை வெளியாகும் எனவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் உள்ள தன்னியக்க இயந்திரங்களூடாக நிதி மோசடி இடம்பெற்று வருவதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். அரசு மற்றும் தனியார் வங்கிகளுக்கு சொந்தமான தன்னியக்க இயந்திரங்களில் கருவியொன்றை பொருத்தி அதனூடாக வாடிக்கையாளர்களின் தரவுகள் குழு ஒன்றினால் சேகரிக்கப்படுகின்றது. அந்த தரவுகளை பயன்படுத்தி போலியான அட்டைகளை தயாரித்து பணம் பெறப்படுவதாக குற்றத்தடுப்பு திணைக்களத்தினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி இந்திரஜித் குமார் சுவாமி இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் பேசிய அவர், கடந்த சனிக்கிழமை முதல் ஏடிஎம் இயந்திரங்கள் மூலம் மோசடி முறையில் பணம் எடுக்கப்படுவதாக பல்வேறு தனியார் மற்றும் அரச வங்கிகளிடமிருந்து முறைப்பாடுகள் கிடைத்துள்ளது. EMV சிப் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தாத வங்கிகளிடமிருந்து மட்டுமே இவ்வாறான மோசடி இடம்பெற்றுள்ளதாக இது தொடர்பான பூர்வாங்க விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. மேலதிக பாதுகாப்பு நிமித்தம் EMV சிப் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துமாறு அனைத்து வங்கிகளுக்கும் கூறப்பட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்பது கட்டாயமல்ல என்பதால் சில வங்கிகள் இந்த தொழில்நுட்பத்தை இதுவரை பயன்படுத்தாமல் உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக IBC தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஆப்பி PCO கிளைம் ஆக்சிடென்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்டை அணுகி வாகன விபத்தை உங்கள் காப்புறுதி நிறுவனத்திற்கு அறிவியுங்கள்.